ஷேய் விஷ்ணு பிரமா அரசியல்வாதிக்கு இராணுவம் ஒவ்வொரு கோர்ட்டுக்கு அதை தனிப்பட்டதாக வச்சுருப்பார். கணக்கு அந்த நேரம் தான் போடுவார். இப்போ கணக்கு விட்டுறணும். எப்படி பயப்படுதானா பயப்படலான்னு கணக்கு விடுவார். அவன் பயப்படுற மாதிரி தெரியலன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக நீதிமன்றத்தில் ஏற்றிடுவார். கணக்கு ஏற்றி அரசியல்வாதியை தூக்குறதுக்கு அந்த விலைவாரி பட்டியலை பார்த்து இடம் சொத்து குவிப்பு சொத்து வழக்கு எல்லாம் அங்கங்கே எழுதி வச்சுருக்க கணக்கு ஆன்லைனில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தோன்னே கோர்ட்டுக்கு லிஸ்ட்டு வந்துடும். ஐயா உட்காந்துருப்பார். அப்போ கோர்ட்டார் பார்ப்பாங்க கணக்கு. அப்போ நீதிபதி சேர்ச்சி ஆண் பெண்ணு பார்க்கல ஒரு அரசியல்வாதிக்கு இவ்வளோ இடமா இவ்வளோ சொத்தா என்னடா வேலை பார்த்தானே என்னடா செஞ்சாலும் அந்த கேள்வி உள்ளே வரையில் எல்லாம் சேட்டை செஞ்ச கூட உள்ளே வந்துடும். அதை பட்டியலை போட்டு அடித்து உள்ளே கொடுத்தோடனே 3க்கு 3 நீதிபதி சேர்ச்சி கோர்ட்டார் விசாரணை நடக்கும். 5 உள்ள கணக்கு நீதிபதி சேர்ச்சி கோர்ட்டார் உள்ளே தூக்கி செயலரில் தெளிவாங்க. கோர்ட்டு இதுதான் 3க்கு 3 சிட்டி கிராமத்துக்கு எல்லாம் நியமிச்சு கணக்கை போட்டுருவார். இப்போ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு பிரிவுக்கும் கோர்ட்டார் செக்கு காசோலைக்கு ஒரு கோர்ட்டு, அடுத்தாப்புல சிவில் கேஸுக்கு ஒரு கோர்ட்டு, கிரிமினல் கேஸுக்கு ஒரு கோர்ட்டு, வெட்டு குத்துக்கு ஒரு கோர்ட்டு, அடுத்தாப்புல ஜாதி வித்தியாசம். அதை ஜாதி வித்தியாசம்லாம் மூடியாச்சு. இப்போ அதான் ஒரே உயிர் படைக்கிற ஒரே உயிர் தான் எல்லாமே. அடுத்தாப்புல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுகளும் உள்ள கோர்ட்டில் ஜட்ஜி பூரா உட்கார வச்சு வழக்கு ஆடுதான். எல்லா கணக்கும் ஒண்டிச்சு ஒரே கணக்கு. ஒரு சிட்டி கிராமத்தில் எவ்வளோ டோட்டலாக உற்பத்தி கிடக்குன்னு பார்ப்பார். அப்போது 2 பிரிவாக போடுவார். கோர்ட்டில் 2 பிரிவாக போடுவார். 2 பிரிவுனா 3க்கு 3 5க்கு 5 அவ்வளோதான். இடம் விஸ்தாரமாக இருக்கும். ஜட்ஜி கோர்ட்டார் யாரும் பார்க்க முடியாது. எல்லா கணக்கு உள்ள பட்டியல் பார்க்கல இவன் ஆதார் கார்டில் தட்டி உள்ளே ஊற்றிக்கு போடு எங்கே கொண்டு போடு தண்டனை கொடுத்து அடிச்சுவாங்க. ஒற்றே அடி முடிஞ்சு வச்சு. ஐயா உள்ளே உட்காந்துருப்பாங்க, ஐயா அம்மா உட்காந்துருப்பாங்க. 2 பேர் உட்காந்து பார்க்கல கணக்கு பார்த்து எல்லாம் கிளியர் பண்ணிடுவார். கிளியர் அவன் மனசில் கொடுத்துருவார். இவனுக்கு இந்த தண்டனை இவனை உள்ள தூக்கி போடு, இவனை எந்தெந்த செக்ஷன் எப்படி போடணும்னு கரெக்டாக போட்டு மனசில் கொடுத்துருவார். ஐயா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். இனிமேல் நீதிமன்றத்தில் உட்காந்து தண்டனை போடுறத கடவுள் உட்காந்து போடுவார். எல்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் 3/4 சத்தியம் விஷ்ணு பிரமா 3/4 சத்தியம்.